ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருப்பது அல்ல என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியான ஒரு நிலையை நீ பார்க்கிறாய். நீ வாழ்க்கையில் இன்று விரக்தியான ஒரு நிலையை பார்க்கிறாய். ஆனால் இதே மாதிரி என்றும் பார்ப்பாய் என்று யாரும் உனக்கு சொல்லவில்லை. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை வைத்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது தப்பு. வாழ்க்கை மாறும். அதுவும் உனக்கு பிடித்தது போலவே மாறும். உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் என்றும் ஆதரவாகவும் என்றும் துணையாகவும் இங்கு இந்த சாயாகிய நான் இருப்பேன். முற்றிலும் பாதுகாப்பாளனாகவும் முற்றிலும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் உன்னை எல்லா திசையிலும் இருந்து வரும் எதிரிகளை தடுத்து தூக்கி எறியவோ மிகப்பெரிய ஒரு காவல்காரனாகவும் இந்த சாய் இருப்பேன். உனக்கு அனைத்துமாகவே இந்த சாய் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி யோசிப்பது வாழ்க்கையில் வீண்தானே அம்மா. நிறைய வாழ்வில் நிறைய சுபிக்ஷங்களும் நிறைய அற்புதங்களும் உண்டு. நீ உன்னுடைய வாழ்வில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் நினைக்கிறாயோ அந்தந்த விஷயங்கள் சரியான நேரத்திற்கும் சரியான தருணத்திற்கும் உனக்கு கிடைக்கும். இன்று சோதனை காலங்கள் என்றால் நாளை சோதனை காலம் என்று யாரும் சொல்லவில்லை. நாளை வெற்றிக்கான காரணமாகவும் ஒரு நாளாகவும் இருக்கலாம். நாளை வெற்றிக்கான நாள்தான் தாயே. யாருக்கும் எப்பொழுதும் இவ்வளவு நெருங்கி வந்து உன் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று நான் எப்பொழுதும் சொல்வது அல்ல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் அனைத்து இடத்திலும் வந்து நின்று உனக்கு இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் என்று சொல்கிறேன். அப்படி என்றால் அதற்கு காரணம் என்ன? உன்னோடு நான் அவ்வளவு நெருங்கிய ஒரு சொந்தமாக நான் இருக்கிறேன் என்பதே. உன்னுடைய தேவைகள் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் உனக்கு என்னென்ன விதமான ஏற்றங்கள் அனைத்தும் இருக்க வேண்டுமோ அது அனைத்தும் கூடிய சீக்கிரத்திலேயே கண்டிப்பாகவே கிடைக்கும். யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சரிதான், இதுதான் இப்படிதான் என்று நீ நினைக்கக்கூடாது. எவ்வளவோ மாற்றங்களும் எவ்வளவோ அற்புதமான விஷயங்களும் இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் அற்புதமும் அதிசயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ பொறுமையாக இரு. நீ என்னென்ன விதமான விஷயங்களை அனைத்தையும் சாதிக்கிறாய் என்பதை பார். புரிகிறதா? எதுவும் எல்லாமும் உனக்கு சாதகமாகவே நடக்கிறது இனிமேல் வரும் காலத்தில். இதற்கு முன்பு நடந்த காலத்தை விடுங்கள். இதற்கு பிறகு வருவது என்னென்ன என்பதை தீர்க்கமாக முடிவெடுங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். யாரை கண்டும் அஞ்சவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சோதனைகள் தான் என்று நினைக்கவும் வேண்டாம். புரிந்ததா? உன்னை நெருங்கி ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன். அதுவும் முற்றிலுமாக உனக்குத்தான் இந்த விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்ன பிறகு நீ எதற்கு தயங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க வேண்டும்? நிறைய நல்ல காரியங்கள் உண்டு. அந்த நல்ல காரியத்தில் நீ அனுபவிக்க போகும் காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். இன்றும் சரி என்றும் சரி உன் வாழ்க்கையில் நிறைய உன்னுடைய தேவைகளுக்கு நான் என்றுமே செவி கொடுத்து விட்டேன். இப்பொழுதும் அல்ல,
எப்பொழுதும் நீ ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்கிறாய் என்றால் கட்டாயமாக என்னுடைய செவிகள் அது கேட்கும். உன் மீது கோபத்தினாலேயோ இல்லை மற்ற விஷயத்தினாலேயோ எதையும் எப்பொழுதும் கேட்காமல் மட்டும் இருக்காது. நிறைய லாபங்களையும் நிறைய விதமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீ காண்பது உறுதி. அதை நான் இன்றும் சொல்வேன், என்றும் சொல்வேன். ஆனால் அதை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன்னுடைய கையிலே உள்ளது. கொடுப்பது என்னுடைய பொறுப்பு, சரியா? கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. அதை வாங்கிக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. இதற்கு நடுவே எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த விஷயம் பிடிக்காது, அந்த விஷயம் பிடிக்காது என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் அதை கப்பென்று பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொள்வோன்தான் ஜெயிப்பான். அதை விட்டுவிட்டு எனக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது என்று சொல்பவன் என்றும் ஜெயிப்பதே அல்ல. என்றாக இருந்தாலும் சரி, உனக்கு துணையாக நான் இருப்பேன். நிறைய மாற்றங்களையும் நிறைய விதமான ஏற்றங்களையும் உனக்கு கொடுத்தே தீருவேன். இன்றுக்குள் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அது உண்மையா? அப்படியெல்லாம் எடுத்த உடனேயே சில விஷயங்கள் நடந்து விடுமா என்ன? எதுவும் எடுத்தவுடன் நடக்காது. எதுவும் எடுத்தவுடன் எப்பொழுதும் அமையாது. எல்லாம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் தானாக நடப்பது அனைத்தும் நடக்கும். இன்றுக்குள் இது நடக்க வேண்டும், எனக்கு செய்துதான் நீ தர வேண்டும் என்றால் தெய்வமாக எனக்கு ஒரு சில கோபங்கள் வரும். செய்து தருகிறோம் என்று சொல்லிவிட்டேன். இன்றும் இந்த பிள்ளைக்கு நம் மீது ஒரு நம்பிக்கையோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை என்ற ஒரு எண்ணம் தோன்றுமா தோன்றாதா? நீயே உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு விஷயம் செய்து தருகிறேன் என்று சொல்வாய். ஆனால் அவர்கள் அதை உன்னை நம்பாமல் எல்லா விஷயத்திலேயும் உன்னை குறையை மட்டும் பார்த்து கொண்டு குறையை மட்டும் காணக்கொண்டு இருந்தார்கள் என்றால் உனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் என்னை குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டாய். ஆனால் இன்னமும் சரிதான். என்னை செய்வேனா மாட்டேனா என்று நினைக்கிறாய். செய்வேன் என்று நம்பு, நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.